திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாரதா தேவி என்பவருக்கு சொந்தமான மோகன் காம்பவுண்ட் என்ற குடியிருப்பில் நேற்று சிலிண்டர் வெடித்து 42 வீடுகள் சேதமடைந்தது. இதில் 32 தகர கொட்டகை வீடுகள் முற்றிலுமாக தரைமட்டமாகி சேதமடைந்தது. இதில் குடியிருந்த 26 குடும்பத்தைச் சேர்ந்த 66 பேர் வீடின்றி தங்கள் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் சேதம் குறித்து தனித்தனியே கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தனது சொந்த நிதியிலிருந்து 26 குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் என 2,60,000 ரூபாய் பணத்தை வழங்கினார். அதேபோல் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலா 5,000 மற்றும் துணை மேயர் பாலசுப்ரமணியம் தலா 5,000 என ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தங்கள் சொந்த நிதியிலிருந்து வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் தினேஷ்குமார் பாதிக்கப்பட்டவர்கள் சேதம் குறித்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில் தங்களது முழுமையான சேமிப்பு அரசு ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்து விட்டது. தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை தாலுகாங்க சார். அங்கேருந்து நாங்கள் இங்கே திருப்பூருக்கு வந்திருக்கோங்க சார். கொலைக்க 10 வருஷமாக இருக்கோங்க சார். கொலைக்க வந்த இடத்துல திடீர்னு கேஸ் லீக் ஆகி எப்படி வெடிச்சிச்சுன்னே தெரியும் சார். திடீர்னு வெடிச்சிருச்சுங்க சார். குழந்தை குட்டி எல்லாரும் வீடு மட்டும் கற்றுட்டோங்க சார். பொருள் வீட்டில் வச்சுருந்த பணம் நகை நட்டு கால் செயின் கொலுசு பாத்திரம் ஃப்ரிட்ஜு கேஸு 2 கேஸ் சிலிண்டர் எல்லாமே போயிடுச்சுங்க சார். வெறும் கட்டின துணியோட தாங்க சார் இருக்குது. 15,000 கொடுத்துருக்காங்க சார் எம்எல்ஏ. அந்த 15,000 வச்சு நாங்கள் சாப்பாடு செலவுக்கே மாதம் ஓட்ட முடியாதுங்க சார். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியுங்க சார். நாளைக்கு வேலைக்கு போனால் கூட மாற்றக்கடி துணியில் தாங்க சார் வேலைக்கு என்னெல்லாம் இருக்குங்க சார். குளிச்சு இதோ துணியோடு இருக்குங்க சார். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியுங்க சார். கவர்மெண்ட் தாங்க சார் எங்களுக்கு தேவையான 15 லட்சமோ அப்படி இப்படின்ட்டு குழந்தை குட்டிங்களாம் இருக்குங்க சார். எல்லாத்துக்குமே எங்களுக்கு பொதுவாகவே காமனாகவே ஒவ்வொரு வீட்டுக்கு 5 லட்சம் இந்த மாதிரி பணம் கொடுக்க நீங்கள் தாங்க சார் ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் கவர்மெண்ட் நம்பி தாங்க சார் நாங்கள் இருக்கோம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஊர் வந்து பழைக்க வந்த இடத்துல 10 வருஷம் ஆச்சு. இந்த பழைக்க வந்த இடத்துல எங்களுக்கு இந்தமாரி எல்லாம் வீடு எரிஞ்சு எல்லாமே சேதாரமாகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. நாங்கள் வாங்கிறதுக்கு எங்கள் கையில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணணுன்னா பண்ணுங்க. எல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் இறந்து போயிடப்போம். கவுன்சிலரு இவங்க வந்து 15,000 கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் வாங்கன்றாங்க. நாங்கள் இதை வச்சு பீரோ கட்டில் நல்லா சகல சம்பதி கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். கள்ளசாராயம் குடிச்சு சாவரவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தராங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி எங்கள் பொருள் எல்லாமே போயிடுச்சு. பிள்ளைங்க படிப்பு செலவு கூட எங்களுக்கு முடியல. படிப்பு வைக்க கூட முடியல. நாங்கள் இந்த 15,000 வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் ஏதாவது செய்யணுன்னா எங்களுக்கு செய்யட்டும். இல்லைன்னா நாங்கள் வந்து செத்து போயிடுறோம். ஃபேமிலியோட செத்து போயிடுறோம். நாங்கள் எதுவுமே செய்ய தேவை. நாங்கள் பழைக்கணுன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லபடியாக செய்யட்டும். இல்லைன்னா செய்யலைன்னா நாங்கள் ஃபேமிலியோட நாங்கள் செத்து போயிடுறோம். சரி, அதை தவிர எங்களுக்கு ஒரு வழி தெரியல. 37வது வட்டப்பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அரசின் சார்பில் உடனடியாக அவர்களுக்கான இருப்பிட வசதி மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான உணவுகளும் உடைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருவாய்த்துறையின் சார்பில் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பமாக பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் அவர்கள் இழந்திருக்கக்கூடிய ஆவணங்கள், குழந்தைகளுடைய நோட்டு புத்தகங்கள், இது போன்ற கணக்கெடுப்பு பணிகளை வந்து தொடங்கி இருக்கின்றோம். ஸோ வருவாய்த்துறையினுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம அறிவிக்கிறோம்.